28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களை பார்த்து சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, ஒரு செழிப்பின் ஆண்டு. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் செழிப்பின் ஆண்டாக கொடுத்திருக்கிறார். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எங்களுக்கு அதிகமாக ஜெப குறிப்பு தொலைபேசியில் வர்றது முக்கியமான ஒரு காரியம். ஐயோ, எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கடனுக்காக தான் அதிகமாக இன்னைக்கு ஜெப குறிப்பு வருது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் கடனில் இருக்காங்க, தரித்திரத்தில். நம்ம டிவி நியூஸில் கூட சென்ற நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. குடும்பமாக கடன் தொல்லை நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் வட்டியின் மேல் வட்டி கட்டி குடும்பத்தை நடத்த முடியாமல் தற்கொலை தான் முடிவென்று சொல்லி இன்னைக்கு அநேகர் கடன் நிமித்தம் தற்கொலை பண்ணி மறிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை நீங்க வட்டிக்கு மேல வட்டி கட்டி கடன்ல வாழ்ந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போறார். கர்த்தர் உங்கள் எல்லையை விரிவாக்குவார். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். ஆலையில திராட்சரசம் வழிந்து ஓடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில கடன் தொலையெல்லாம் மாத்தி எனக்கு நல்ல ஒரு செழிப்பை தருவார்னு சொல்லி நீங்க அவரை நம்புங்க. ஒருவேளை இத்தனை ஆண்டு நீங்க மனுஷனை நம்பி இருக்கலாம், ஐயோ இந்த மனுஷன் எனக்கு இவ்வளவு கடன் தருவாங்க, அவங்க தருவாங்கன்னு சொல்லி நம்பி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒருத்தர் கடன் வாங்கிட்டா அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு அடிமையை போல மாறிடுறாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நமக்காக தரித்திரமானார். ஒரு ஏழையின் தச்சனுடைய வீட்டில் அவர் பிறந்து வந்தார். எதற்காக? உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை செழிப்பாக்குவதற்காக. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு அவர் சொல்லி இருக்கிறார். பொன் வெள்ளியும் என்னுடையது. அவர் நினைச்ச ஒரு செகண்ட்ல உங்க கடனை மாத்திர முடியும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்துல எத்தனையோ பேர் வாழ்க்கையில தரித்திரத்திலிருந்து அவர் செழிப்பை கொடுத்திருக்கலாம். அப்படி தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு விதவையை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:1-7 வரை வாசிக்கலாம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. அந்த விதவை தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றான்,
ஐயா, என்னுடைய கணவன் மரித்து போனான், எனக்கு இருக்கிற 2 பிள்ளைங்க, அதையும் கடன்காரன், நான் பணத்தை நீ கொடுக்கல, நான் அடிமையா பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்றான். சொல்லி வேதனையோடு போய் சொல்றான். அவள் வாழ்க்கையில நம்பியிருந்த கணவன் மரிச்சு போயிட்டார். அவள் அதுக்கப்புறம் நம்பியிருப்பான், ஐயோ என் பிள்ளைங்க வளர்ந்து என்னை காப்பாத்துவாங்க, என் வாழ்க்கையில உள்ள கடனெல்லாம் மாத்துவாங்க, என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த கடன் கொடுத்தவங்க, உன் பிள்ளையை நாங்க அடிமையா கொண்டு போயிடுவோம்னு சொன்னபோது அவர் மிகவும் வேதனை அடைந்தார். நான் நம்பி இருந்த அடைக்கலம் என்ன விட்டு பேருமோன்னு சொல்லி வேதனையோடு வந்து தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்லும் பொழுது எலிசா அவளை பார்த்து சொல்றாரு, நீ உன்கிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட இருக்கிற என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட கொஞ்சோண்டு என்ன இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றார், உன்கிட்ட உள்ள ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அதை நிரப்பு, பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்திரத்தை நிரப்புன்னு சொல்லும்போது அவள் அந்தபடியே ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்புறா. நிரப்ப 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 அந்த எண்ணெய் பெருகிட்டே இருக்கு. கடைசி பாத்திரத்தை நிரப்புற வரைக்கும் அந்த எண்ணெய் நிற்கவே இல்லை. தீர்க்கதரிசி சொல்றார், அந்த எண்ணெயை விற்று உன் கடனெல்லாம் கொடுத்து மீதியான பணத்தை வச்சு உன் குடும்பத்தை நடத்து. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அப்படியே செய்ய போறார். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன பிஸ்னஸ் தான் நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை என்கிட்ட இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய நல்ல ஸ்டீம் போட்லாம் வச்சுருக்காங்க, என்கிட்ட சின்ன ஒரு கட்டுமரம் தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்கிட்ட இந்த சின்ன போட் தான் இருக்குது, ஆண்டவரே என்கிட்ட இந்த சின்ன கடை தான் இருக்குது, ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இந்த சின்ன வருமானம் தான் இருக்குது, என் ஊழியம் ஒரு சின்ன ஊழியம் தான், இதில் எப்படி பெருக முடியும்னு நினைக்கலாம். அந்த சின்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஏசப்பா, ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னுடைய இந்த சின்ன பிஸ்னஸை, என்னுடைய சின்ன போட்டை, என்னுடைய சின்ன வருமானத்தை, இந்த கொஞ்சம் வருமானத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் டேடி, உங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் டேடி, நீங்கள் ஆசீர்வதியும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பெருக பண்ணாராம். அவன் விதைச்சான், கொஞ்சம் தான் விதைச்சானா, கர்த்தர் அவனை 100 மடங்கு பெருக பண்ண செய்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி செய்யுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஜோசியத்தை பார்த்து இந்தந்த விதத்தில் நம்ம செஞ்சால் இந்தந்த நாளில் கடையை தொடங்கின அப்படிலாம் சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, ஏசப்பா நான் இதெல்லாமோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நான் உங்களை நம்பி நான் இந்த பிஸ்னஸை தொடங்குறேன் டேடி, இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வதின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுங்க. அவர் போராடலாம் ஆசீர்வாதம். அன்னைக்கு வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பேதுருடைய படகுல ஏசப்பா ஏறினார். ஒரு சின்ன போட்டு தான், முழுவதும் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ போய் ஆழத்தில் வலையை போடுன்னு சொன்னபோது வலை கிளியத்தக்க மீன்களை பிடிச்சாங்க. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் சுய முயற்சினால, சுய பலத்தினால், சுய பக்தியினால எவ்வளவோ நீங்கள் முயற்சி எடுத்து தோத்து போயிருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் எதை செஞ்சாலும் நான் ஜெபித்து, வேதத்தை வாசித்து ஜெபித்து நான் இதை செய்வேன்னு சொல்லி நீங்கள் அந்த பிஸ்னஸை செய்யும் பொழுது, அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், நீ கோடா கோடியாய் பெருகுவார், நீங்க கோடா கோடியாய் பெருகுவீர்கள். நீங்கள் செழிப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரரானார். நீங்கள் கடன்ல இருப்பது அவர் சித்தம் அல்ல. அந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க இந்த எண்ணெயை வித்து உங்க கடனை அடைத்து மீதியான பணத்தை வைத்து உங்கள் ஜீவனத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி, அதே போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பணத்துல நீங்க முதலாவது கடனை அடைச்சிட்டு மீதியான பணத்தை வைத்து நீங்க உங்க குடும்பத்தை நடந்து, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீங்க. இந்த ஒருவேளை இந்த ஆரம்ப வருஷ தொடக்கத்துல உங்க வாழ்க்கையில நீங்க தரித்திரத்துல இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், பல லட்சம் கடன்ல, இனி நான் குடும்பமாய் தற்கொலை செய்து மறிக்க வேண்டியதுதான், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேனே தெரியல, என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கடன்காரங்க என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, ஐயோ என்னுடைய வீடை பிடுங்கிடுவாங்களோ, எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் வீடையும் எடுத்துருவாங்களான்னு சொல்லி நீங்க வேதனையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காத இருப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். யாக்கோபு அவன் வெறும் கையா போறான், கோலும் தடியுமா தான் அவன்
அந்த தேசத்துக்கு போகிறான். ஆனால் திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு வர்றான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். யாக்கோபோடு தேவன் இருந்தார். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தா, உங்கள் பிஸ்னஸோடு உங்கள் ஊழியத்தோடு ஆண்டவர் இருந்தா, கர்த்தர் உங்களை பெருக போனா. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் வெளியே போகிறேன்ப்பா, இந்த தொழிலுக்கு போகிறேன், இந்த பிஸ்னஸ்க்கு நான் போகிறேன் டாடி, என்னுடைய கணவன் இன்னைக்கு போகிறாங்க, தொழிலுக்கு போகிறாங்க, நீங்கள் கூட போங்கப்பா. எப்படி யாக்கோபோடு நீங்கள் இருந்தீங்களோ அதே போல் எங்களோடு இருங்கப்பா. நீங்கள் இருந்த ஆசீர்வாதம், என் ஆண்டவர் எங்கே போனாலும் அங்கே ஆசீர்வாதம், செழிப்பு. வேதம் சொல்லுகிறது, அந்த நதி போராடலாம் ஆசீர்வாதம், அந்த போராடலாம் பொன் விளையுமா. என் ஆண்டவர் எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் ஆசீர்வாதம். அங்கே தரித்திரமே இருக்காது, கடனே இருக்காது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்துல என் வீட்டுக்கு வாங்கடாடி, எங்க வீட்டை வந்து நீங்க ஆளுக செய்யுங்கப்பா, எங்க வீட்டின் தலைவர் நீங்க தான் என் குடும்பத்தை நீங்க நடத்தணும்னு சொல்லி ஏசப்பாட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் எல்லா மகிமையும் துறந்து, பரலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் மேன்மையையும் துறந்து ஒரு ஏழை மனு உருவம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார்? ஏன் நமக்காக தரித்திரமானார்? உங்கள் கடன்களை மாற்றுவதற்காக, உங்கள் வியாதியை மாற்றுவதற்காக, உங்கள் போராட்டங்களை மாற்றுவதற்காக அவர் மரித்தார். நீங்கள் மரிக்க தேவையில்லை, நீங்க தற்கொலை செய்து மரிக்க தேவையில்லை. உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. ஐயோ, என் பிள்ளைங்க இத்தனை கடன்ல இருக்காங்களே, தரித்திரத்துல இருக்காங்களே, வேதனையோடு இருக்காங்களேன்னு சொல்லி என் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, என் கடனை மாத்துங்கப்பா, என் போராட்டத்தை மாத்துங்க, எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குப்பா, அதை மாத்துங்கன்னு சொல்லி இயேசுவேன்னு இன்னைக்கு நீங்க நோக்கி கூப்பிட போறீங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார். அவர் உங்களில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். அவர் தம்மிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார். நீங்க ஏசப்பாட்ட வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செழிப்பு தான். ஆண்டவர்கிட்ட வந்த எத்தனையோ பேர் வெறும் கையா வந்திருக்காங்க. ஆபிரகாம் அவன் இருந்த அந்த சொந்த குடும்பத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் ஒரு செல்வ சீமானாய் மாற்றினார். இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க கடன்ல இருக்கலாம், தரித்திரத்துல இருக்கலாம், மக்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், தூசிக்கலாம், கேவலமா பேசலாம், ஆனா கர்த்தர் உங்களை செல்வ சீமானா மாத்த போறார். இந்த வருஷத்து முடியும் போது நீங்க ஆண்டவரை நினைச்சு துதிக்க போறீங்க. இந்த வருஷ தொடக்கத்துல இத்தனை கடன்ல இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் இத்தனை பேருக்கு கடன் கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் அப்படியாக மாற்றி உங்களை மாற்ற போறார். எங்க அப்பா சிறு வயதா இருக்கும்போது எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில எங்கள் அப்பாவுடைய 10 வயசில் எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மா முள்ளெல்லாம் வெட்டி கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் வளர்த்தாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்தாங்க. அவங்க விதையாக இருந்த நாட்களிலும் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தாங்க. எப்போவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆண்டவரை நம்பி வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எங்கள் அப்பாவை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்காங்க. அநேகர் கடன் கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்க. உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஒருவேளை நான் நம்பியிருந்த கணவன் இறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்காங்க, என் வாழ்க்கையில் இத்தனை லட்சம் கடன் இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் இனி கடனே இருக்க. எந்தெந்த இடத்துல வெக்கத்தை அனுபவிச்சிங்களோ, எந்த வீட்டில் நான் குடும்பமாக தற்கொலை செய்து மறிப்பேன்னு நினைச்சிங்களோ, அதே வீட்டில், அதே இடத்துல, அதே சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை செழிப்பாக்குவார். எந்த வீட்டில் எனக்கு அடுத்த நேரம் உணவு கூட பணம் இல்லை, அடுத்த நேரம் சாப்பாடு கூட வழி இல்லைன்னு நினைச்சிங்களோ, நீங்க அநேகரை போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல ஆசீர்வதித்து பெருக பண்ண போறார். சந்தோஷமா அவரை துதிச்சுட்டே இருங்க. ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பா கூடயே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன செய்தாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு அதை நீங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4:9-10 வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல யாபேசை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றான். எனவே அவனுடைய பேர் யாபேஸ். யாபேஸ் என்றால் அவன் ஒரு துக்கத்தின் மகன். பிறக்கும் போதே துக்கம். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, ஒரு தரித்திரத்தின் ஒரு வாழ்க்கை. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கும், உன்னுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள். அவன் வாழ்க்கையில தரித்திரத்தின் நிமித்தம் அவன் புலம்புறான். என் வாழ்க்கையில பிறக்கும் போதே என் வாழ்க்கையில நான் ஒரு துக்கத்தின் மகனா பிறந்தேன். என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, நான் ஒரு துக்கத்தின் மகன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்தபடியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் ஒரு துக்கத்தின் மகன், என்னை ஆசீர்வதியும் நீங்க சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லையை விரிவாக்கினாரோ, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை விரிவாக்குவார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஐயோ என் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரே ரூம்ல நாங்க வாழ்றோம், இங்க எல்லையில ஒரு விரிவே இல்லை, நெருக்கமா இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஐயோ மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது, வீட்டுல கொசுக்கடி, வீடு ஒழுகுது, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எத்தனை வருஷம்தான் அந்த குடிசையில வாழ முடியும், இந்த வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்க எல்லையை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. யாபேசை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வீடு இல்லாதவங்களுக்கு, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல சொந்த வீடை தருவார். சொந்த வாகனம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் சொந்த வாகனத்தை தருவார். சொந்த பிசினஸ் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் சொந்த பிசினஸை தருவார். உங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல ஆசீர்வதித்து கோடா கோடியா பெருக பண்ண போறார். நீங்க செய்ய வேண்டியெல்லாம் யாபேசை போல ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். யாபேஸ் ஜெபம் பண்ணான், இந்த கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள். உங்க கை எங்க கூட இருக்கட்டும் டாடி, உங்க கரம் எங்க கூட இருந்தாதான் எங்களை தீங்கு துக்கப்படுத்த முடியாது. பொல்லாத மனுஷர்கள் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்க எல்லையில வேதனைப்படுத்தலாம். ஆனா என் ஆண்டோடைய கரம் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த தீங்கு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் இந்த வருஷத்துல உங்களை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருடைய கரம் பராக்கிரம் உள்ள கரம். வேதம் சொல்லுகிறது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்தார். பார்வோன் சேனையை சமுத்திரத்துல மூழ்கடித்த அப்படிப்பட்ட பராக்கிரம் உள்ள கரம், என் இயேசுவின் கரம் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அவரை பார்த்து சொல்லுங்க, டாடி உங்க கரம் எங்களோடு இருக்கிறது. உங்க கரம் அந்த ஆணி கடாப்பட்ட கரம். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நமக்காக தழும்புகள் இருக்கிறது. எதற்காக? நமக்காக. அந்த கரத்தின் தழும்புகளை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். என் பிள்ளைங்க இவ்வளோ வேதனை இருக்கு, அவர் உங்களை உள்ளம் கைகளை வரைந்து வைத்திருக்கிற அந்த தழும்புகள் நடுவில் என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய டேட்டாவும் அவர் வச்சிருக்கிறார். இந்த உங்க பேர் என்ன, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, எல்லாம் அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், மனுஷரோ முகத்தை பார்க்கிறாங்க, ஆனா என் ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கு, உங்களுக்கு எத்தனை வியாதி இருக்கு, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, எல்லா பாடும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்க கரத்துல வச்சு பாதுகாத்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். எப்போ என் பிள்ளைக்கு இறங்கலான்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிட மாட்டானான்னு சொல்லி அவர் அவளோடு காத்திருக்க. யாபேசை போல நீங்க இந்த வருஷத்துல நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே உங்க கரம் என் கூட இருக்கட்டும்பா, தீமை என்ன அணுகாதபடி பாதுகாத்துக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அது, வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஒருவேளை மனுஷர்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தா அது வேதனையான ஒரு பணம் ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அது நித்திய ஆசீர்வாதம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வருஷத்துல சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போறார். சந்தோஷமா நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அருமையான இந்த நாளிலும் கூட இந்த புதிய வருஷத்திலும் என் அன்பு பிள்ளைங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறாங்களப்போ அந்த அவங்க மேல உங்க கரம் இறங்கட்டும் டாடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்கு இயேசுவின் ரத்தத்தை பூசி தெளித்து ஜெபிக்கிறேன் டாடி. ஒவ்வொருத்தர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிசினஸ்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு வியாபாரத்திலையும் ஒவ்வொரு ஹல்லேலூயா பொருட்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்திலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆசீர்வதியும் பெருக பண்ணும். ஒவ்வொரு களஞ்சியங்களும் நிரம்பட்டும். இந்த புதிய வருஷத்துல ஆசீர்வதிங்க. என்னென்ன விருப்பம் என் பிள்ளைங்க விரும்புறாங்களப்போ ஒவ்வொன்றையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வீடு இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்துல சொந்த வீடை கொடுங்க. வாகனம் இல்லாதவங்களுக்கு நல்ல வாகனங்களை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே நல்ல ஒரு வரன் கிடைக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல குழந்தையை கட்டளிடுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க. வியாதியோடு இத்தனை வருஷம் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை எல்லா வியாதியும் மாறட்டும், எல்லா தரித்திரம் மாறட்டும், எல்லையை விட்டு வெளியேறட்டும். இயேசுவி நாமத்தினால ரீகாபா ரதுரா ஹந்துரா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவி நாமத்தினால பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் இந்த புதிய ஆண்டுல இணைக்கப்படுவதாக. எதிர்பார்த்திருக்க எல்லா நன்மைகளும் ப்ரமோஷன் இந்த வருஷம் வரட்டும். இயேசுவி நாமத்தினால தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு திரும்ப வரட்டும். இழந்த எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் 2 மடங்கு 100 மடங்கு கோடி மடங்கு திரும்பி வரட்டும். இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. புதிய வாகனங்களை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாமத்தை ஹல்லேலூயா உயர்த்துங்க. ஹல்லேலூயா பெருக பண்ணுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா. இந்த ஆண்டு பூமி எங்கும் வரப்போற எல்லா அழிவுக்கும், இயற்கை அழிவுகளுக்கும், சோதனைக்கும் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ அவங்க குடும்பத்தெல்லாம் விலக்கி பாதுகாத்துக்கோங்க. இந்த என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க இப்போது ஒரு முத்திரையை போடுங்கப்பா. பூமி எங்கு வரப்போற அழிவுக்கு இவங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. கொள்ளை நோய்களுக்கு, இயற்கை அழிவுகளுக்கு, எல்லா கடல் சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இயேசுவின் ரத்தம், ஒவ்வொரு நிலைக்கால்களையும் ஒவ்வொரு வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். நீர் ஒரு அடையாளத்தை போடுங்கப்பா, ஒரு ஒரு முத்திரையை போடுங்க டாடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினால் சமாதானம் நிரப்புங்க. இந்த புதிய வருஷம் என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் டாடி, செழிப்பா இருக்கட்டும் டாடி, சந்தோஷமா இருக்கட்டும். இது வரைக்கும் இருந்த கடன், தரித்திரம், வியாதி இனிமே இருக்கவே கூடாதுப்பா, போராட்டம் இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் இந்த புதிய ஆண்டுல திறப்பிலிருந்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்துல நல்ல தலைவர்களை தாங்கப்பா, தலைவர்களெல்லாம் ரட்சிங்கப்பா. தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும் டாடி. தேவ பிள்ளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்கப்பா. தேசத்துல உலகமெங்க நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் வருகை காயத்தப்படுத்துங்க. எங்களை குடும்பமா அங்க வருகை காயத்தப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடக்கிற விடுதலை இரவு கூட்டத்துக்கு குடும்பமாக வாங்க. நாங்கள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டங்களும் கலந்துக்கோங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 மணிக்கு பெண்கள் கூட்டம் என் மனைவி நடத்துகிறான். அதில் குடும்பமாக நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. நம்முடைய நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினார்னா இந்த ஊழியத்தை தாங்க. இந்த ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. ஆனால் நாங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பியிருக்கு. நீங்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசினா நீங்கள் கொடுங்க, நீங்கள் விதைங்க. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் ஆசீர்வதித்து கொடா கொடியாய் பெருக பண்ணுவார். God bless you all. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். Our address: Brother Ranjan Devadas Prayer Ministry, 4/100 CGE Colony, 3rd Street, Tuticorin 3. Cell number 9944018845.
photo.